Hi guys, good evening. இந்த வீடியோ வந்து இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வெலோசஃபி ரிவ்யூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். வெலோசஃபி நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். நான் ஜாயின் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 2 இயர்ஸாக வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். நியூட்ரிஷேக், ஒமேகா 3 அண்ட் மல்டிவிட்டமின். இது எடுக்கிறதுனால நிறைய எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. என்னோடய சிசேரியன் பேக் பெயினாக இருக்கட்டும், என்னோடய நீ பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் இந்த மாதிரியாக இருக்கட்டும், அதே மாதிரி என்னோடய ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கு. என்னோடய ஹெல்த், ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ரீசெண்டாக வந்து எனக்கு அதாவது இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம், இன்றைக்கி என்னோடய மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு வந்தது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து என்னோடய ரெகுலர் சைக்கிள், பீரியட் சைக்கிளில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. மந்த்லி ட்வைஸ் அண்ட் ஹெவி ப்ளீடிங் இந்த மாதிரி இருந்தது. அப்போ கைனக்கிட்ட போகும்போது அவங்க வந்து ஓவரால் ஹெல்த்தையும் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கணும், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குது அண்ட் பிபி, ஹை பிபி இருக்குது, ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ராலுக்கும் ஹை பிபி இதெல்லாம் இருக்கிறதுனால நீ லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அட்ரவஸ்டாட்டின் 20 mgயும் டெல்மிகைன் 20 mgயும் எனக்கு கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்தால் லைஃப் லாங் எடுத்துக்கணும், பட் நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும், நம்ம இன்னொரு தடவை வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, நீ வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா உன்னால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வர முடியும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால் நம்ம டயட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது, ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது, நிறைய வந்து பாடியை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உன்னோட ஒபிசிட்டி ஒரு ப்ராப்ளம், அதெல்லாம் உன்னோட டயட் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து நியூட்ரிஷேக், ஒமேகா 3, மல்டிவிட்டமின்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு. தாராளமாக எடுத்துக்கோங்க, அது கூட சேர்ந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வந்தால் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து உன்னால் வந்து இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். உன்னோட கொலஸ்ட்ரால் லெவலை நார்மல் லெவல் கொண்டு வர முடியும், அதே மாதிரி பிபிஎம் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டாக்டர் சொன்னதை. இப்போது வந்து ஒரு 10 months ஆகிடுச்சு. இப்போது இன்றைக்கி வந்து நான் என்னோடய ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் அப்படிங்கிறது எனக்கு அதாவது நார்மல் லெவல் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் என்னோடய ரிப்போர்ட்டும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப என்னோடய கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா என்ன ரெகுலர் இன்டேக் ஆஃப் என்னோடய நியூட்ரிஷேக், ஒமேகா 3 அண்ட் மல்டிவிட்டமின், அதே கூடயே வந்து நான் வந்து என்னோடய டயட்டு ஃபாலோ பண்ணேன், ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸசைஸும் பண்ணும் போது எனக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி நான் திருப்பியும் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போகும்போது இன்னும் ஒமேகா 3, மல்டிவிட்டமின் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சூப்பர் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீ சொல்லிட்டு போனேன், அதனால தான் எனக்கு ஞாபகமாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெலோசஃபி வந்து எனக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போடலாம், அந்த அளவுக்கு எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் சூப்பர் ஹாப்பி. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். கண்டிப்பாக வெலோசஃபி எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹை கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது. ஏன்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவல் நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது இல்லையா. நிறைய வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதும், நிறைய வந்து ஆன்ஜியோ பண்ணுறாங்க பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அந்த கொலஸ்ட்ரால் லெவல்னால தான். பட் அதெல்லாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பிகாஸ் ஹெல்ப் ஆஃப் நம்மளோட வெலோசஃபி அண்ட் அவங்களோட டயட் அண்ட் அவங்களோட எக்ஸசைஸ். இது மூலயமா வந்து கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி இன்னும் ஜாஸ்தி வந்து கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.